Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Seconds from channel subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான், and it's of course a good movie review. So the greatest of all time. இந்த படம் வந்துட்டு முக்கால்வாசி பேர் நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே வந்துட்டு போயிட்டு ஃபோர்த் டே வந்துட்டு இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த ஒரு படம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணல அப்படிங்கிற வந்துட்டு புட்டுன்னு டக்குன்னு சொல்ல போறேன். இதான் அவங்க மாஸ்டர் ஸ்கின். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஆர்டினரியான ஒரு மேன் வந்துட்டு அவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருக்காரு. ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருந்துட்டு அவர் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஸோ சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த பண்ற விஷயத்தினால தன்னோட ஃபேமிலி அஃபெக்ட் ஆகாம பார்த்துட்டு இருக்கும்போது தன்னோட ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் இந்த படத்தோட ஒரு கோ வித் த ஃப்ளோ மாதிரி. ஸோ கடைசி வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட். ஸோ எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு தியேட்டர்ல பேசி இருக்கு அப்படிங்கிற பத்தி நான் சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த படத்துக்குள்ள போன உடனே இந்த லியோ படம் மாதிரி அண்ட் வந்துட்டு பீஸ்ட் படம் மாதிரி அண்ட் வாரிசு படம் மாதிரி இந்த படம் மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப கத்தி கூச்சல் போட்டெல்லாம் நான் அந்த படத்தை பார்க்கல. இட் மீன் வந்துட்டு ரசிகர்கள் கூட படத்தை பார்க்காம கத்தி கூச்சல் போட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, மற்ற மாதிரி வந்து சத்தம் போடுவோம் நம்ம. இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் தியேட்டருக்குள்ள போய் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்க ட்ரை பண்ணும்போது ஃபன்னி காமெடி. ஸோ காமெடி விஜய் சார் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். காமெடியாக மேனரிசம் பண்ணிட்டு ஆக்ஷன், த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வந்து காமிக்கணும் தெரியுமா. அதுதான் நம்ம தளபதி இதை காமிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு சார் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் நாட்ச் சொல்லலாம். சரி, இதுல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி காமெடி வேலை வந்து இந்த ஒரு படத்தோட ப்ரெசன்ஸை காமிச்சிட்டு அப்படியே போகுது ஒரு பாதி வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லா காமெடி தான். காமெடி. அதுல எஸ்பெஷலி ஒரு சீன் வந்துட்டு என்ன அப்படின்னா, இவர் ஒரு இடத்துல இந்த நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு 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 கிளாஸை வந்துட்டு ரவுண்டா அப்படி வந்துட்டு கட் பண்ணிட்டு கையில் அப்படி வச்சிருப்பாரு. அது வந்துட்டு மேலே ஏறி போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன்ல வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்துட்டு அவங்க வீட்டுலக்காரங்க கால் பண்ணுவாங்க, என்ன பண்றீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லம்மா இங்கதான் வந்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது வரும்போது காயெல்லாம் வாங்கிப்பாங்க. சொல்லும்போது சரி சொல்லுமா, நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரசாந்த் சார் மேலே நோட் பண்ணுவார். நோட் பண்றப்ப பிரசாந்த் சார் ஒன்று சொல்லுவார். அதுக்கு இவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. தியேட்டரே அதிர்ந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆஃப் காமெடிஸ் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எவ்வளவு வயசான என்னையா, a lion is always a lion. அப்படியே போற கேப்ல வந்துட்டு ஆக்ஷன்ஸ். ஸோ மாசான வந்துட்டு ஆக்ஷன்ஸ், எமோஷனல். அந்த எமோஷனல் சைடை வந்து நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு உண்மையில தோணுன விஷயம். நீங்க நான் கலாய்க்கிறனோ இல்லை நான் செய்த சொல்றேனோ நீங்க என்ன நினைச்சுக்கலாம். நான் வந்துட்டு அதை உண்மையா என்னோட மனசு தோன்ற சொல்றேன். அவர் வந்துட்டு ஒரு சீன்ல ஒண்ணு பண்ணுவார். என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த படத்துல ஒரு தன்னோட மகன் காணாம போயிடுவாரு. ஸோ காணாம போயிடும் வந்துட்டு அவர் இந்த ஒரு விஷயம் நடக்குங்க. ஸோ அதனால தன்னோட மனைவி ஸ்னேகா கிட்ட போயிட்டு உட்காந்து இப்படி பண்ணுவாரு. ஸோ அது வந்துட்டு ஒருத்தரை மீன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது யாரு அப்படிங்கிறது இன்ஸ்டா செலிபிரிட்டி சஞ்சய் ராமசாமி அவர்கள் அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டா செலிபிரிட்டி திவாகர் அப்படிங்கிறவருங்க. ஸோ அதே மேனரிசம் அப்படி வந்துட்டு எப்படி பண்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு அங்க தோணல, வந்து திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ அதுக்காக சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் போக வந்துட்டு ஒரு எட்ஜ் ஆஃப் த டைம்ல வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி திரு வராங்க. வந்து அவங்களுக்கான ஒரு பே ஆஃப் த ஆக்டிங் அண்ட் இன்டர்வல் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி இருந்துச்சு. தளபதி இளைய தளபதி அப்படி மாதிரி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல டிஏஜிங் ரோல் பண்ணி டிஏஜிங். ஸோ இந்த டிஏஜிங் வந்துட்டு தளபதி சாரோட சின்ன வயசு நாளைக்கு திருப்பி வருவார்ல. ஸோ அந்த கேரக்டரிசமும்
அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு யங்கர் விஜய் வந்துட்டு வேற மாதிரி இருந்தால் எப்படி சொந்த மாதிரி வந்துட்டு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஸ்பார்க் சாங்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒட்டின மாதிரி பண்ணனால அந்த ஸ்பார்க் சாங்ல வந்துட்டு இது விஜயா அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய கலாய்ச்சி. ஸோ அதுக்கு வந்துட்டு விஜய் சார் என்ன ரிப்ளை பண்ணாரு, நம்மளோட சின்ன வயசுல ஏதோ பிடிக்கல போலையோ, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவ்வளோதான் ஹேட் பண்ணாங்க, ஸோ அதனால அதே மாதிரி இங்கேயும் ஹேட் பண்றாங்களோ அப்படின்னு வந்து வருத்தப்பட்டிருக்காரு. பட் ஆனால் அதெல்லாம் கிடையாது, சாரி ரியல் அப்படி கிடையாது. பாட்டு தான் மொக்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிஏஜிங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு வெங்கட் சார் அதுக்கு வந்து ஒரு திரும்ப ஒரு ப்ரிஃபரன்ஸ் எடுத்து அதெல்லாம் சின்னலாம் கொஞ்சம் பெருசாக்கி ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு அந்த ஒரு கெட்டப் அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு கெட்டப் வரும். ஸோ அதுவும் அண்ட் வந்துட்டு அந்த சின்ன வயசு லுக், அந்த நாளை திருப்பி வருவார்னு சொன்னாங்க. ஸோ அந்த சின்ன வயசு லுக் வந்துட்டு உண்மையில நான் சொல்கிறேன், அதில் அந்த மேனரிசம் இருக்குல்ல, ஸோ அந்த மேனரிசம் கொண்டு வருது. டிஏஜிங் ஓகே, ஆக்டிங் ஓகே, எல்லாம் ஓகே. மேனரிசம் வந்துட்டு விஜய் சார் மாதிரி கொஞ்சம் கொண்டு வரல, கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம் லைட்டாக அப்படியே வர மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம். ஸோ அது வராதது கொஞ்சம் ஏதோ வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். படத்தை நீங்க ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு எமோஷனல் சைடு போய்கிட்டே இருக்கும். இவர் வந்துட்டு இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு விஜய் சார் ஒரு எமோஷனல் சைடை காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஒரு ஃப்ளோர போயிட்டு இருக்குது, எங்க போகுதுன்னு தெரியல, அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி கட்டத்துல போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு வருவாரு. ஸோ அதான் ஒரு விஷயங்கள். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு செம்மையா கனெக்ட் ஆகும். உண்மையை சொல்றேன், செம்மையா கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் சார். ஸோ நான் சொல்லி ஆகணும், விஜயகாந்த் சார் வந்துட்டு காமிக்க போறோம் ஸ்க்ரீன்ல, டிஏஜிங் இது வந்துட்டு காமிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா, இட் மீன் இந்த டைரக்டர் அந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இல்லையே நான் சொல்லி ஆகணும். உண்மையை சொல்றேன், இல்லை. அந்த லுக்கு ஓகே, அவரை திரும்ப ஸ்க்ரீன்ல பார்த்தது ஓகே, பட் ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேமியா ரோல் மாதிரி தான் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்போ வேற என்னடா பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு உள்ள ஏதாவது ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு கதை வச்சிருக்கலாம். லைக் வந்துட்டு இவங்க ஒரு ஒரு ஷார்ட் அப்படிங்கிறத ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் ஹெட்டாக இருக்கிற மாதிரி கொண்டதுலாம் எனக்கு தோணுச்சு. அது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கெட்டப் ஸோ எல்லாமே வந்துட்டு ஓகே தான், வேற லெவல். அது நம்ம வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹீரோயின் சொல்லியே ஆகணும். ஸோ இல்லைப்பா பாட்டு போடணும் வாமா, நெக்ஸ்ட் சாங்குமா வாமா அப்படி வந்துட்டு அவரே கூப்பிட்டு போனாரு, வாமா சாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் சாங் வருது. அண்ட் த்ரிஷா அவங்களோட கேமியோஸ் வந்துட்டு வா பா வேற லெவல் அது அடிச்சவே முடியாது. அது வந்துட்டு அந்த செவையா சொல்லலாம், செம்மனா செம்ம. அண்ட் அதை தாண்டி ஒரு கேமியோ ஒன்று உள்ள வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம கிளைமேக்ஸ் ஒரு கேமியோ இருக்குது. ஸோ அதையும் மறக்காம பாருங்க. அண்ட் எனக்கு இந்த படம் வந்துட்டு எவ்வளோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு. முடியல நான் சொல்லு, நான் போட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாதி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் போக போக சோகமா இருந்தேன், அப்புறம் யாரை ரசிக்கிறதுனே தெரியல. தளபதி ரசிக்கவா, இளைய தளபதி ரசிக்கவா, எதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் காமிக்கும் போது வந்து கட்டுப்பாயிடும். ஒருத்தரை பார்த்தா தளபதியை பார்த்தா இளைய தளபதியை பார்த்தாரு அப்படின்னு தேட்டர்ல போய் படத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் யாரை பார்த்து கடுப்பாகுது அப்படின்னு. ஒரு கடுப்பாயிட்டு என்னடா பண்றது சே யாரை பாக்குறது அப்படின்னு தெரியாம ஒரு முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எஸ்கே வந்தாரு பாருங்க, இதை சொல்லி அடுத்த தளபதி, இளைய தளபதியா இருக்கலாம், அடுத்த தளபதி வந்துட்டு எஸ்கே தான். ஸோ அதுதான் வந்துட்டு அவரு இன்டைரக்டா இன்டெப்தா வந்துட்டு படத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் படத்துல அவரை வந்து காமிச்சிருக்காங்க, நீங்க தான் பாத்துக்கணும், கண்டிப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்கிற பார்க்கலாம், நீங்க பார்க்க போற யாருக்கெல்லாம் வந்துட்டு என்ன தோணுதோ அது கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு இந்த படம் பார்த்தா வந்துட்டு ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எனக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. லியோ படத்துக்கு இருந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. 5ஆம் நாள் ரிலீஸ் ஆனவனு, செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆனவனு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு படம். ஐயோ டிக்கெட் புக்கிங் கிடைக்கல அப்படின்ட்டு. பட் தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே
ஆல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. 18+ கண்டென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாலாம் இல்லை. அண்டு அந்த சின்ன வயசு விஜய் சாரோட மேனேஜரும் அண்ட் யோகி பாபுவோட காமெடி சென்ஸ் அண்டு சின்ன வயசு விஜய் இருக்காரு. ஸோ அவரும் வந்து சில பண்ற காமெடி அப்பா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஏன் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதை பார்க்கும்போது நான் சிரிச்சுட்டேன். நான் வந்துட்டு என் பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்களே, நான் வந்துட்டு கை தட்டி சிரிச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் சிரிக்கிறவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக மறக்காம இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நன்றி, வணக்கம், பாய். No one can stop me.